सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 22/10/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: முழுமையின் அடையாளம் குறையில்லாத நிலை. மாஸ்டர் அனைத்தையும் தெரிந்தவராக ஆகியிருக்கிறீர்களா? மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகியிருக்கிறீர்களா? மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆனதினால் அனைத்து ஞானத்தையும் தெரிந்து கொண்டு விட்டீர்களா? மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக மாஸ்டர் அனைத்தையும் தெரிந்தவராக ஆகிவிட்டீர்களா? அல்லது ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? ஞானம் நிறைந்தவராக ஆகிவிட்டீர்களா? அல்லது ஞானம் நிறைந்தவராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? ஞானம் நிறைந்தவராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஆனந்தம் நிறைந்தவராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஆகிவிட்டீர்களா? எதுவரை சாக்கார ரூபத்தில் கடைசி நிலையை பார்த்தீர்களோ அதுவரை ஞானம் நிறைந்தவராக அனைத்தையும் தெரிந்தவராக ஆகிவிட்டீர்களா? சாக்கார தந்தைக்கு சமமாக ஆவதில் வித்தியாசம் இருக்கிறது. எனவே முழுமை என்று நீங்கள் கூறுவதில்லை. எவ்வளவு முழுமையாக வேண்டும் என்பதின் உதாரணம் தெளிவாக இருக்கிறது தான் இல்லையா? அதிகமாக மாஸ்டர் படைப்பவரின் போதையில் இருக்கிறீர்களா அல்லது படைப்பின் போதையிலா? எந்த போதையில் அதிக நேரம் இருக்கிறீர்கள்? இன்று இந்த கேள்வியை ஏன் கேட்டோம்? இன்று அனைத்து ரத்தினங்களையும் பார்த்து இவர்கள் எவ்வளவு ஆகியிருக்கிறார்கள் என்பதை பகுத்தறிந்து கொண்டிருந்தோம். ஒருவேளை முழுமை இல்லை என்றால் தோல்வி என்பதாகும். அப்படி இன்று முழுமை மற்றும் தோல்வியின் அளவுகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் முழுமையாக ஆகியிருக்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்டோம். எப்படி தந்தையின் மகிமையாக அனைத்து விஷயங்களிலும் முழுமையாக இருக்கிறார் என்று இருக்கிறது இல்லையா? எனவே குழந்தைகளுக்கும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகவேதான் வேண்டும். ஞானத்தில் மட்டுமின்றி மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆக வேண்டும். எனவேதான் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகியிருக்கிறீர்களா என்று கேள்வியை கேட்டோம். மாஸ்டராக இருக்கிறீர்கள்தான் இல்லையா? மாஸ்டர் ஞானம் நிறைந்ததிலும் இல்லாமல் இருக்க முடியுமா என்ன? ஒருவேளை உங்களுடைய 2 கணக்கு இருக்கிறது என்றால் பாப்தாதாவிற்கும் 2 ரகசியம் இருக்கிறது. ஒன்று, ஒவ்வொருவரிலும் 3 விஷயங்களை முக்கியமான ரூபத்தில் பார்த்து கொண்டிருந்தோம். இன்று என்ன பார்த்தோம் என்று அமிர்த வேளையின் நடவடிக்கைகளை கூறிக்கொண்டிருக்கிறோம். இன்று பாப்தாதா ஒவ்வொரு ரத்தினத்திலும் 3 விஷயங்களை பார்த்தார். அவை யாவை? இதை கேட்பதினாலும் ஒரு ட்ரில் செய்விக்கிறார். இன்று 3 விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தோம். ஒன்றோ ஒவ்வொருவரின் ஒளி, அதாவது லேசான நிலை. 2வது சக்தி மற்றும் 3வது ரைட் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று சரியானதை கூறுவது, 2வது அதிகாரத்தை பெறுவது. அதிகாரியாகவும் எவ்வளவு பேர் ஆகியிருக்கிறார்கள் மற்றும் கூடவே சரியான ரூபத்தில் எவ்வளவு ஆகியிருக்கிறார்கள். அப்படி லைட், மைட் மற்றும் ரைட் இந்த 3 விஷயங்களையும் பார்த்து கொண்டிருந்தோம். முடிவாக என்ன கிடைத்தது என்பதையும் கூறுகிறோம். இப்பொழுது சேவை அதிகமாக செய்தீர்கள்தான் இல்லையா? எனவே அந்த ரிசல்ட்டையும் பார்த்து கொண்டிருந்தோம். இதுவரை செய்தியை பரப்புவதற்கான ரிசல்ட்டாகத்தான் இருக்கிறது. செய்தியை பரப்புவதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் ஆத்மாக்களை தந்தையின் அருகில் கொண்டு வரும் ஆவாகனம், அதாவது வரவேற்பது இன்னும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. செய்தியை பரப்பியிருக்கிறீர்கள், ஆனால் ஆத்மாக்களை ஆவாகனம் செய்ய வேண்டும். ஆவாகனம் செய்வது மற்றும் தந்தையின் அருகில் கொண்டு வருவது
என்ற இந்த முயற்சி இன்னும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் சுயம் நீங்களே சப்தத்திலிருந்து விலகி இருப்பதில் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், பயிற்சி உள்ளவர்களாக இல்லை. எனவே சப்தத்தோடு சப்தம் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவு சுயம் தானே சப்தத்திலிருந்து விலகி இருந்து சம்பூர்ண நிலையின் ஆவாகனத்தை தன்னுள் செய்வீர்களோ அவ்வளவு ஆத்மாக்களை ஆவாகனம் செய்ய முடியும். இப்பொழுது ஆவாகனம் செய்யத்தான் செய்கிறீர்கள், ஆனால் ரிசல்ட்டில் வருவதும் போவதுமாக இருக்கிறது. வரவும் செய்கிறார்கள், போகவும் செய்கிறார்கள். ஆனால் ஆவாகனத்திற்கு பிறகு அவர்கள் ஆகுதியாகிவிட வேண்டும், பலியாகிவிட வேண்டும் என்ற இந்த வேலை இன்னும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஞானத்தின் பக்கம் கவரப்படுகிறார்கள், ஆனால் ஞானம் நிறைந்தவரின் மேல் கவரப்பட்டவராக ஆக்க வேண்டும். இதுவரை மாஸ்டர் படைப்பவர் அங்கங்கே படைப்பின் கவர்ச்சியில் கவரப்பட்டு விடுகிறார்கள். எனவே யார் எவ்வளவு மற்றும் எப்படி சுயம் அவர் இருக்கிறாரோ அவ்வளவே மற்றும் அப்படியே நிரூபணமாக ரிசல்ட்டும் கொடுக்கிறார்கள். இதுவரை சக்தி ரூபம் மற்றும் மாவீரத்தன்மையின் சொரூபம் கண்களில் மற்றும் நடத்தையில் இல்லை. சக்தி மற்றும் மாவீரத்தன்மை உள்ளவரின் முகம் அசுர லட்சணம் உடையவர்கள் தைரியம் வைக்க முடியாத அளவிற்கு தென்பட வேண்டும். ஆனால் இதுவரை அசுர லட்சணத்தின் கூடவே அசுர லட்சணம் உடையவர்கள் அங்கங்கே கவர்ந்து விடவும் செய்கிறார்கள். இதைத்தான் சூழ்நிலையே அப்படி இருந்தது என்று ராயல் மாயாவின் ரூபத்தில் நீங்கள் கூறுகிறீர்கள். என்ன அதிர்வலைகள் அப்படி இருந்தது மற்றும் பிரச்சனையும் அப்படி இருந்தது, எனவே தோல்வி ஏற்பட்டுவிட்டது என்று கூறுகிறீர்கள். காரணம் சொல்வது என்றால் தன்னை சிறைக்குள் அடைத்து கொள்வது என்பதாகும். இப்பொழுது நேரம் கடந்துவிட்டது, காரணத்தை கேட்க மாட்டோம். அதிக காலமாக காரணத்தை கேட்டுக்கொண்டே வந்திருக்கிறோம். ஆனால் பிரத்யட்சமாக இப்பொழுது காரியத்தை பார்க்க வேண்டுமா அல்லது காரணத்தையா? இப்பொழுது கொஞ்ச காலத்திற்குள் தர்மராஜரின் ரூபத்தை பிரத்யட்சமாக அனுபவம் செய்வீர்கள். ஏனென்றால் இப்பொழுது கடைசி நேரமாகும். இவ்வளவு காலம் தந்தையின் ரூபத்தில் காரணமும் கேட்டார், அன்பும் கொடுத்தார், இரக்கமும் காட்டினார், சலுகைகளும் அதிகமாக கொடுத்தார். ஆனால் இப்பொழுது அந்த நாட்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்ற அனுபவம் செய்வீர்கள். பிறகு ஒரு எண்ணத்தின் தவறுக்காக 100 மடங்கு தண்டனை எப்படி கிடைக்கிறது என்பதை அனுபவம் செய்வீர்கள். இப்பொழுது செய்தீர்கள் மற்றும் உடனே அதன் பலன் அல்லது தண்டனையை பிரத்யக்ஷ ரூபத்தில் அனுபவம் செய்வீர்கள். அந்த நேரம் வெகு விரைவில் வரப்போகிறது. எனவே பாப்தாதா தகவல் தருகிறார். ஏனென்றால் பாப்தாதா குழந்தைகளின் அன்பிற்குரியவர் இல்லையா? இப்பொழுது மாஸ்டர் படைப்பவரின் போதையை தாரணை செய்து படைப்பின் அவன் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து தன்னை விலக்கி கொண்டே செல்லுங்கள். தந்தையின் எதிரில் நீங்கள் படைப்பு. ஆனால் யார் மாஸ்டர் படைப்பவர் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி அந்த கவர்ச்சிகரமான சக்தி நிறைந்த நிலையில் நிலைத்திருக்கவில்லை என்றால் படைப்பு இன்னும் விதவிதமான வண்ணம் மற்றும் ரூபத்தை படைக்கும் என்ற அந்த நேரமும் இப்பொழுது வரப்போகிறது. எனவே முழுமை ஆவதற்காக நிலையில் முழுமையாக நிலைத்து விட்டீர்கள் என்றால் பிறகு எங்கும் ஃபெயில் ஆக மாட்டீர்கள். இப்பொழுது குழந்தை பருவத்தின் தவறுகள், கவனக்குறைவின் தவறுகள், சோம்பேறித்தனத்தின் தவறுகள், பொறுப்பற்ற நிலையின் தவறுகள் ஆகியவை இன்னும் மாற்றப்படாமல் இருக்கின்றன. இந்த 4 விதமான தவறுகளையும் எப்படி சத்தியுக உலகத்தில் முற்றிலும் மறந்து விடுவீர்களோ அந்த மாதிரி மறந்துவிடுங்கள். அப்படி சக்திசாலியான சக்தி ரூபம், ஆயுதங்கள் ஏந்திய சொரூபம், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் ஜோதி சுரூபம் ஆகிய தன்னுடைய சுரூபத்தை பிரத்யக்ஷ ரூபத்தில் காண்பியுங்கள். இப்பொழுது உங்களுடைய அவரவர்களின் பக்தர்கள் குப்தமாக வேஷம் அணிந்து இருக்கும் தேவதைகள் உங்களை மீண்டும் அடைவதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது உங்களுடைய சம்பூர்ண மூர்த்தி பிரத்யக்ஷமாகுமோ அப்பொழுதுதான் உங்களுடைய பக்தர்கள் பிரத்யக்ஷ ரூபத்தில் தங்களுடைய இஷ்ட தேவதையை அடைய முடியும். இப்பொழுதோ அநேக விதமானவர்களாக இருக்கிறார்கள். சப்தத்தை கேட்பார்கள். ஆனால் ஒரு பக்கம் அசுர ஆத்மாக்களின் சப்தம் இன்னும் கவர்ச்சி நிறைந்ததாக மற்றும் முழுமையான சக்தியுடன் இருக்கும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பிரத்யக்ஷ ரூபத்தில் என்ன கொண்டு வர வேண்டும் மற்றும் எதை கொண்டு வரக்கூடாது என்பதை பகுத்தறிவது கூட புத்தியின் வேலையாகும். எனவே இப்பொழுது சலுகைகளின் நேரம் சென்றுவிட்டது. இப்பொழுது ஆன்மீகமாக இருக்கும் நேரமாகும்.
ஒருவேளை ஆன்மீகம் இல்லை என்றால் பலவிதமான மாயாவின் வர்ண ரூபங்கள் வந்துவிடும். எனவே இன்று பாப்தாதா மீண்டும் அறிவிப்பு கொடுக்கிறார். எப்படி இராணுவத்தில் மார்ஷல் முதலில் ஒரு விசில் கொடுப்பார், பிறகு முடிவாக கடைசி விசில் இருக்கும். அப்படி இன்று மென்மையான நேரத்தின் அறிவிப்பு என்ற முதல் விசில் கொடுக்கிறோம். தயாராகி விடட்டுமே என்பதற்காக விசில் கொடுக்கப்படுகிறது. எனவே இப்பொழுது சோதனைகளின் கேள்வித்தாள் எழுதுவதற்காக தயாராகி விடுங்கள். பாப்தாதாவோ அவ்வியக்தமாக இருக்கிறார். வியக்தத்தில் நாம் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று அப்படி நினைக்காதீர்கள். ஒவ்வொருவரின் ஒவ்வொரு வினாடியின் எண்ணத்தின் படம் அவ்வியக்த வதனத்தில் தெளிவாகிக் கொண்டே இருக்கிறது. எனவே முக்கியத்துவம் தராது இருந்து விடாதீர்கள். ஈஸ்வரிய மரியாதைகளில் அலட்சியமாய் இருந்துவிட வேண்டாம். அசுர மரியாதைகளையும் மாயாவையும் அலட்சியப்படுத்துங்கள். ஈஸ்வரிய மரியாதைகளை அல்ல. இந்த சிற்சில அலட்சிய போக்கின் பிரபாவம் வதனம் வரை வந்து சேர்கிறது. எனவே இன்று பாப்தாதா மீண்டும் நினைவு கூறுகிறார். முழுமை நிலையை அருகில் கொண்டு வர வேண்டும். பிரச்சனைகளை தூரமாக விரட்ட வேண்டும். மேலும் முழுமை நிலையை அருகில் கொண்டு வர வேண்டும். சில இடங்களில் முழுமை நிலைக்கு பதிலாக பிரச்சனைகளை அதிகமாக முன்னுக்கு வைக்கிறார்கள். பிரச்சனைகளை எதிர்நோக்கினீர்கள் என்றால் பிரச்சனைகள் முடிவடைந்துவிடும். எதிர்நோக்க தேவையில்லை என்றால் ஒரு பிரச்சனையிலிருந்து அநேக பிரச்சனைகள் வந்துவிடுகின்றன. உருவானது மற்றும் அங்கேயே அழித்துவிட்டீர்கள் என்றால் வளராது. பிரச்சனைகளை உடனே அழித்துவிட்டீர்கள் என்றால் அதன் வம்சம் உருவாகவே ஆகாது. அம்சம் இருக்கிறது என்றால் வம்சமும் உருவாகும். அம்சத்தையே அழித்து விட்டீர்கள் என்றால் வம்சம் எங்கிருந்து வரும்? அப்படி பிரச்சனைகளின் குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது இஷாரா மூலமாக கூறிக்கொண்டிருக்கிறோம். பிறகு அனைத்தையும் பிரத்யக்ஷ ரூபத்தில் உங்களுடைய நிலை கூறும். மறைத்து வைக்க முடியாது. எப்படி நாரதரின் முகம் சபையின் நடுவில் மறைத்து வைக்க முடிந்ததா? இப்பொழுதோ தந்தை இரகசியமாக வைக்கிறார். ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பிறகு இரகசியமாக இருக்க முடியாது. அவருடைய முகம் நடத்தையை பிரத்யக்ஷம் செய்யும். எப்படி அறிவியலில் தற்சமயம் எந்த ஒரு இரகசியமான பொருளும் தானாக பிரத்யக்ஷம் ஆகிவிடும் அளவிற்கு கண்டுபிடிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அமைதி சக்திக்கும் கூட தானாகவே பிரத்யக்ஷ ரூபம் ஆகிவிடும். சொல்வதினால் செய்வதினால் ஏற்படாது. புரிந்ததா? ஆக வரும் காலத்தின் அறிவிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்பொழுது மென்மையான நேரத்தை எதிர்கொள்வதற்காக மென்மைத்தன்மையை, அதாவது உஷாராக இல்லாத அப்பாவி அந்த தன்மையை விட வேண்டும். அப்பொழுதுதான் மென்மையான நேரத்தை எதிர்கொள்ள முடியும். நல்லது. புன்முறுவலற்ற முகமாக இருக்கும் குணம் முயற்சி செய்வதில் மிகுந்த உதவி செய்யும். எப்படி முகம் புன்முறுவலுற்று இருக்கிறதோ அதேபோல் ஆத்மாவும் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்து புன்முறுவலோடு இருக்கட்டும். இந்த இயற்கையான குணத்தை ஆத்மாவில் கொண்டு வர வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருந்தீர்கள் என்றால் மாயாவின் எந்த கவர்ச்சியும் இருக்காது. இது தந்தையின் உத்தரவாதமாகும். ஆனால் அது எப்பொழுது ஆத்மா மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் இருக்கும். பிறகு மாயாவின் கவர்ச்சியிலிருந்து தூரத்தில் விலக்கி வைப்பது தந்தையின் வேலையாகும். இந்த உத்தரவாதத்தை தந்தை உங்களிடம் விசேஷமாக கொடுக்கிறார். அனைவருக்கும் கொடுப்பதில்லை. ஏனென்றால் ஆதி ரத்தினமாக இருப்பவர்கள் மேல் ஆதி தேவின் விசேஷ அன்பு இருக்கிறது. எனவே ஆதியை அனாதியாக ஆக்குங்கள். எப்பொழுது அனாதி ஆகிவிடுமோ பிறகு மாயாவின் கவர்ச்சி இருக்காது. பிரச்சனைகள் எதிரில் வராது. அப்பொழுது தந்தையின் அன்பு நினைவில் இருக்கிறது என்றால் சர்வசக்திவானின் அன்பில் எதிரில் பிரச்சனை என்ன பெரிய விஷயமா? எங்கே அந்த அன்பு? மேலும் எங்கே பிரச்சனை? அது மலை, இது கடுகு. அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. அப்படி அனாதி ரத்தினமாக ஆவதற்காக சர்வசக்திவானின் சக்தி மற்றும் அன்பை எப்பொழுதும் உடன் வைத்து கொள்ள வேண்டும். தன்னை தனியாக இருப்பவராக ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். துணைவன் இல்லாமல் வாழ்க்கையின் ஒரு வினாடி கூட இருக்க வேண்டாம். யார் அன்பிற்குரிய துணைவனாக இருப்பாரோ அவர் தனியாக இருக்க முடியாது. துணைவனை துணையாக வைக்காததினால் தனியாக இருப்பதினால் மாயா வெற்றியடைந்து விடுகிறது. நல்லது. வரதானம். அன்பின் விமானம் மூலமாக எப்பொழுதும் நெருக்கத்தை அனுபவம் செய்யக்கூடிய அன்பான மூர்த்தி ஆகுங்கள். அனைத்து குழந்தைகளில் பாப்தாதாவின் அன்பு நிரம்பியிருக்கிறது. அன்பின் சக்தியினால் அனைவரும் முன்னேறி பறந்து சென்று கொண்டிருக்கிறார்கள்.
அன்பின் விமானம் உடல் மற்றும் மனம் உள்ளத்தினால் தந்தையின் அருகில் கொண்டு வருகிறது. ஞானம் யோகத்தின் தாரணையில் அனைவரும் சக்திக்கேற்றபடி வரிசை கிரமமாக இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அன்பில் ஒவ்வொருவரும் நம்பர் 1 ஆக இருக்கிறார்கள். இந்த அன்புதான் பிராமண வாழ்க்கையை அடைவதற்கான மூல ஆதாரமாகும். அன்பின் அர்த்தமே அருகில் இருப்பது, தேர்ச்சி பெறுவது மற்றும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் மிகவும் சுலபமாக கடந்து செல்வது. ஸ்லோகன்: தன்னுடைய பார்வையில் தந்தையை நிரப்பிவிட்டீர்கள் என்றால் மாயாவின் பார்வையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு விடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।